ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சாதத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் நாகர்கோவிலில் இதை கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம். சிலவங்க இதை கதம்ப சாதம், காய்கறி சாதம், சாம்பார் சாதம் கூட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே அரிசி, பருப்பு, காய்கறி தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதமும் தான் வேறு. மற்றபடி எல்லாமே சேம் தான். என்னுடைய அம்மா இந்த கூட்டாஞ்சோறுக்கு தமிழ் காய்கறி தான் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் காய்கறிகள்னால் நீங்கள் என்னென்னு கேட்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, காயின்னு வச்சு முடியக்கூடிய எல்லா காய்கறிகளும் தமிழ் காய்கறிகளும் அம்மா சொல்லுவாங்க. அதாவது வாழைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், தடியங்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி மாங்காய், இந்த மாதிரி காயின் வச்சு முடியக்கூடிய காய்கறிகளை வச்சு மட்டும்தான் அம்மா கூட்டாஞ்சோறு பண்ணுவாங்க. ஸோ நானும் அந்த காய்கறிகளை தான் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இந்த கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு வாழைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், பொடலங்காய், சீனி வரைக்காய், அதாவது கொத்தவரைக்காய், கொஞ்சமாக வெங்காயம் இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண இந்த காய்கறியெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். என்னுடைய அம்மா கூட்டாஞ்சோறுக்கு தேங்காய் அரைச்சி போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு 2 to 3 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம், ஒரு மிளகா வத்தல், அப்புறம் ஒரு துண்டு காஷ்மீரி மிளகா வத்தல். இது காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் கொடுக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கூட்டாஞ்சோறுக்கு 1/2 கப்பு அரிசியும் 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாக போட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். நான் இந்த கூட்டாஞ்சோறு இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடணும், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுனதும் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் லைட்டாக செவந்ததும் வாசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மிளகாவத்தில் லைட்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாஞ்சோறு பொறுத்தவரையிலும் ஒரு டிப்ஸ் என்னென்னா, அரிசியும் பருப்பும் நேருக்கு நேர், அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பருப்போட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசியோட அளவு கூடிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பருப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த கூட்டாஞ்சோறு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1:1 அந்த ரேஷியோவில் அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் குக்கரில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கூட்டாஞ்சோறு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டாஞ்சோறு. நீங்கள் இது வரைக்கும் யாரும் கூட்டாஞ்சோறுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணலைன்னா இனிமேல் பண்ணும்போது முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் அரைக்கீரை, அதாவது முளைக்கீரை, பசலிக்கீரை, அதாவது பாலக்கீரை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ அரிசி, பருப்பு, தேங்காய் மசாலா, காய்கறி, கீரை எல்லாம் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த கூட்டாஞ்சோறு வேகிறதுக்கு நம்ம இது கூட தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு. தண்ணியோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:3, அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்புன்னா நம்ம 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த கூட்டாஞ்சோறு நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும். இந்த கூட்டாஞ்சோரை பொறுத்தவரையிலும் குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் டோட்டலாக 1 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மாங்காய், அதாவது வித்தவுட் மாங்காய் வச்சு பண்ணுறீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக ரைஸ் வைக்கிறத விட கொஞ்சம் 2 விசில் ஜாஸ்தியாக வச்சா தான் இந்த கூட்டாஞ்சோறு நல்லா குழைவாக கிடைக்கும். பாருங்கள், கூட்டாஞ்சோறு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டு. எங்கள் ஊரில் நாகர்கோவில் சைடில் நாங்கள் பிக்னிக் போகிறதா இருந்தால் இந்த சாதம் தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து பிக்னிக் போகிறதா இருந்தால் கெட்டு சொத்துக்கு இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு, லெமன் ரைஸ், புளியோதரெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த கூட்டாஞ்சோரை நார்மலாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக வாழை இலையில் சுட சுட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டாஞ்சோறுக்கு தேங்காய் துவையல், பச்சை மிளகா அல்லது மிளகாவத்தூள் வச்சு அரைச்ச தேங்காய் துவையல் தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்.
ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் நீங்கள் இந்த சாதத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.